சுயமரியாதை, சமூக நீதி, பகுத்தறிவு கருத்துக்களை கொண்டு வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடு விடுதலையில் வந்துள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். மக்கள் தீர்ப்பு என்று தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு தனது லட்சிய பயணத்தை கடமை உணர்வோடு தொடர்கிறார் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின். ரோட் ஷோ, காட் ஷோ என்ற பல்வேறு வித்தைகள், யூகங்களை செய்தும் தேர்தல் முடிவுகள் பாஜகவுக்கு மரண அடி என்று திராவிடர் கழகத்தின் தலைவர், ஆசிரியர் தமிழர் தலைவர் வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். இது உண்மையா என்ற தலைப்பில் அமையவிருக்கும் புதிய ஆட்சியில் அட்வொகேட் ஜெனரல் பதவிக்கு நியமனம் பெற பார்ப்பனர்கள் பலர் கடும் முயற்சி செய்வதாக உயர்நீதிமன்ற வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதிய தலைமை சிந்தித்து நல்ல முடிவு எடுக்குமா என்ற கேள்வியை இன்றைய விடுதலை எழுப்பியுள்ளது. கொளத்தூருக்கும் எனக்குமான உறவு தேர்தல் வெற்றி தோல்விகளை கடந்த உறவு. உங்களோடுதான் நான் என்றும் இருப்பேன் என்று கொளத்தூர் தொகுதி மக்களை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்த பின் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி பதிவை தனது வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு மோசடி, டெல்லியில் 4 கைது என்ற தலைப்பில் இன்றைய விடுதலையின் தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். பாஜகவின் தேர்தல் வெற்றி பயணத்திற்கு பஞ்சாப் மாநில சட்டமன்ற தேர்தல் முற்றுப்புள்ளி வைக்கும் என்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். பிறந்த குழந்தைக்கு இருதய அறுவை சிகிச்சை வெற்றி. 4 மணி நேரம் போராடி டெல்லி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தோல்வியை கண்டு துவண்டு விடுபவர் கிடையாது என்றும் திமுகவிற்கும் மு.க.ஸ்டாலினுக்கும் தனது ஆதரவு இன்னும் வலுவாக இருக்கும் என்றும் நடிகர் சத்யராஜ் தெரிவித்துள்ளார்.